வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓவர்வியூ ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம். இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம் பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும், எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும்னு செக்ஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷனாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கான பிளாக் டயக்ராம் பாருங்கள். மொத்தம் 5 செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் டாக்குமெண்டேஷன் செக்ஷன், செகண்ட் ஒன் package statement section, third one import statement section, fourth one class definition section, and fifth one main method class section. So இந்த மாதிரி 5 sections இருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் டாக்குமெண்டேஷன் செக்ஷன் பார்க்கலாம். சரி, டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது நம்ம என்ன ப்ரோக்ராம் டைப் பண்ண போகிறோம் அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கமெண்ட் லைனில் கொடுத்துருப்போம், கமெண்ட்டாக. ஸோ அந்த ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம டைப் பண்ணி அங்கே மேலே கொடுத்துருப்போம். அந்த லைனை கம்பைலர் கம்பைல் பண்ணாது. ஓகேங்களா? அது சும்மா ஒரு கமெண்ட் மாதிரி நம்ம புரியறதுக்காக எழுதுகிறோம். அதுதான் டாக்குமெண்டேஷன் செக்ஷன். டாக்குமெண்டேஷன் செக்ஷன் கண்டைன்ஸ் த இன்ஃபர்மேஷன் விச் இஸ் நாட் கம்பைல்டு பை த ஜாவா. ஸோ நம்ம என்னெல்லாம் டைப் பண்ணுறோமோ அதை ஜாவா கம்பைல் பண்ணி எதுவும் பண்ணாது. எவ்ரிதிங் ரிட்டன் இன் திஸ் செக்ஷன் இஸ் ரிட்டன் அஸ் கமெண்ட். ஸோ நம்ம டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் எழுதுறது எல்லாமே கமெண்ட். ஸோ நம்மளுடைய புரிதலுக்காக எழுதுறது தான் அந்த கோடிங்கை பற்றின இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு செக்ஷன் பேக்கேஜ் செக்ஷன். சரி, இதில் என்ன இருக்குன்னா பேக்கேஜஸ் இருக்கும். ஒரு கிளாஸ்னுடைய பேக்கேஜஸ்லாம் இருக்கும். அதை நம்ம லைப்ரரியிலேருந்து அந்த பேக்கேஜஸை வாங்கிறதுக்காக நம்ம சில பேக்கேஜஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம் இந்த செக்ஷனில். இட் கன்சிஸ்ட் ஆஃப் த நேம் ஆஃப் த பேக்கேஜ் பை யூஸிங் த கீவேர்ட் பேக்கேஜ். ஸோ பேக்கேஜ்னு ஒரு கீவேர்ட் கொடுத்து அந்த பேக்கேஜுக்குன்னு ஒரு பேர் போட்டு அந்த பேக்கேஜில் இருக்கிற டீட்டெயில்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ மெம்பர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கலாம், கிளாஸஸ் எல்லாமே. when we use the classes from this package in out program, then it is necessary to write package statement in the beginning of the program. So ஒரு பேக்கேஜ் செக்ஷனில் இருக்கிற பேக்கேஜஸ்குள்ளே இருக்கிற அந்த கிளாஸஸ்லாம் வேணும்னா நம்ம பேக்கேஜ் ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு பக்கத்தில் அந்த பேக்கேஜோட பேர் கொடுத்தாதான் நம்ம அந்த கிளாஸ் எல்லாத்தையும் பயன்படுத்திக்க முடியும். அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்திக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அப்கமிங் யூனிட்ஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வித் ப்ரோக்ராமிங்கோட. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் செக்ஷன். இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் செக்ஷன் என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணும் பாருங்கள். ஆல் த ரெக்வயர்டு ஜாவா ஏபிஐ. ஜாவா ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு அர்த்தம். இந்த ஏபிஐ என்பது ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா, ஜாவா இருக்குங்க இல்லையா சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் மற்ற காம்போனன்ட்ஸ் கூட, அதாவது மற்ற பிளாட்ஃபார்ம் கூட லிங்க் ஆகிறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தேவை. அதுதான் ஜாவா ஏபி, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இது என்ன பண்ணும், கனெக்ஷன் பண்ணும் மற்ற காம்போனன்ட்ஸ் கூட. ஸோ அது கனெக்ஷன் பண்ணுறதுக்கான தேவையான இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் செக்ஷனில் கொடுப்போம். ஆல் த ரெக்வயர்ட் ஜாவா ஏபிஐ கேன் பி இம்போர்ட்டட் பை த import statement. The packages include the classes and methods required for Java programming. So ஒரு Java programming என்னெல்லாம் தேவை, methods தேவை, அதுக்கு ஒரு classes தேவை. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த import statement மூலிமா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் டெஃபினிஷன் செக்ஷன். ஒரு ஜாவா ப்ரோக்ராம்ல அது கண்டிப்பாக ஒரு கிளாஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம மெத்தட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும், அதை மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம். ஸோ கிளாஸ் டெஃபினிஷன் செக்ஷன். த கிளாஸ் டெஃபினிஷன் செக்ஷன் கண்டைன்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த கிளாஸ். ஸோ கிளாஸ்னு ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் பேர் வைக்கலாம். ஓகேங்களா? எனி நேம், கிளாஸ் நேம். திஸ் கிளாஸ் நார்மலி கண்டைன் த டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் மேனிப்புலேட்டிங் த டேட்டா. இப்போது ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு கிளாஸ்க்கு ஒரு பேர் இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்கும், டேட்டா, மெம்பர்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் மெயின் மெத்தட் கிளாஸ். த லாஸ்ட் செக்ஷன் ஜாவா ப்ரோக்ராமில் மெயின் மெத்தட் கிளாஸ். ஸோ இதுதான் முக்கியமானது. இதுதான் நம்ம மெயின் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான்
நம்ம எல்லா கிளாஸ் கூப்பிட்றதும் சரி, எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கூப்பிட்றதும் சரி, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கூப்பிட்றதும் சரி, எல்லாமே இந்த மெயின் மெத்தட் கிளாஸ்க்குள்ளே தான் நடக்கும். இட் கண்டைன் த மெயின் ஃபங்க்ஷன். திஸ் கிளாஸ் கேன் அக்சஸ் த மெத்தட்ஸ் டிஃபைன்ட் இன் அதர் கிளாஸஸ். ஸோ ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நிறைய கிளாஸஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிளாஸஸ்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூப்பிடுறதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் தேவை. இதுக்குள்ளே தான் நம்ம போய் கூப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி 5 செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மெயின் மெத்தட் கிளாஸ் இதுக்குள்ளே பாருங்கள், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஏஆர்ஜிஎஸ்ன்னு இருக்குங்க இல்லையா? இந்த பப்ளிக்னு என்னதுன்னா நம்ம வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனை வந்து பப்ளிக்காக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அக்சஸ் மோடுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிக் அப்படின்னு என்னதுன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷனை கூப்பிட்றதுக்கு நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டாட்டிக். வாய்டோட மீனிங் என்னென்னா, இப்போது இந்த ஜாவா ப்ரோக்ராமில் வந்து எதுவுமே ரிட்டன் ஆக போகிறது கிடையாது. இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இட் ரிட்டன் எனிதிங், வில் நாட் ரிட்டன் எனிதிங், அதுதான் நம்ம வாய்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மெயின். ஸோ இதான் மெயின் ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஏஆர்ஜிஎஸ் இருக்குது. இதோட மீனிங் என்னென்னா கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். அதுக்காக தான் இது எல்லாமே கொடுக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ், நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ் டாக்குமெண்டேஷன் செக்ஷன், பேக்கேஜ் செக்ஷன். தேர்ட் பேஜ் import statement section, class definition section. And last page main method class. Students, உங்களுக்கு இந்த structure of Java program ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.